மீனா, கம்மியா. சொல்லுங்க ஆண்டி. பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணலான்னு இருக்க? அதான் ஆண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம், பூரி சுட்டலாம். ஓகேங்க ஆண்டி. பூரி எப்படி சுடணும்னு தெரியுமா? நீங்கள் எப்படி செய்ய சொல்கிறீங்களோ அப்படி செய்யணும் ஆண்டி. முதல்ல மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வா. அதான் தெரியுமே ஆண்டி. அந்த மாவு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போடணும். அதான் தெரியுமே ஆண்டி. அப்புறமா மாவை நல்லா பிணைஞ்சிடு. அதான் தெரியுமே ஆண்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியுமா? அதுதாங்க ஆண்டி தெரியாது. அப்படி வா வலிக்கு. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க. அது நல்லாவே தெரியுமே. உருட்டி வச்சதை பூரி கட்டையை வச்சு நல்லா வட்ட வட்டமாக தேய்ச்சிடு. அதுவும் தெரியும் ஆண்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா? அதான் ஆண்டி எனக்கு தெரியல. தேய்ச்சி முடிச்சிட்டியா? அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து வை, நம்மலாம் சாப்பிடலாம். ஆண்டி ஆனால் எங்கள் வீட்டில் பூரி இந்த மாதிரி இருக்காதே. பூரி உனக்கு எப்படி இருக்கணும் அது தெரியுது, அந்த அளவுக்கு அது அறிவு இருக்கா? அடியே கூறு கட்டவளே, பூரி எப்படி சொல்லணும்னு தெரியாதுன்னு டேரக்டாக சொல்ல வேண்டியதானே? தெரியும் தெரியும் தெரியும்.